Grace and peace from God our Father and the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. For our message today, we have an Old Testament and a gospel reading we need to hear first. முதலாவதாக நம்மளுடைய செய்திக்கு பழைய பாட்டிலிருந்தும் சுவிசேஷத்திலிருந்தும் ஒரு வேத வாக்கியங்களை நாம் வாசிக்க போகிறோம். Our Old Testament reading is Deuteronomy chapter 18, verses 15 to 20. நம்மளுடைய பழைய பாடு வேதாகம வசனம் என்னவென்றால் உபாகமும் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும். The Lord your God will raise up for you a prophet like me from among you, from your brothers. It is to him you shall listen. Just as you desired of the Lord your God at Horeb on the day of the assembly, when you said, "Let me not hear again the voice of the Lord my God, or see this great fire any more, lest I die." And the Lord said to me, "They are right in what they have spoken. I will raise up for them a prophet like you from among their brothers, and I will put my words in his mouth, and he shall speak to them all that I command him. And whoever will not listen to my words that he shall speak in my name, I myself will require it of him. But the prophet who presumes to speak a word in my name that I have not commanded him to speak, or who speaks in the name of other gods, that same prophet shall die." சோதரன் நான் வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உண்டு உன் நடுவில் உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பார்களாக. ஓரோபில் சபை கூடப்பட்ட நாளிலே நான் சாகாதபடி என் தேவனாகிய கர்த்தர் சத்தத்தை இனி நான் கேளாமலும் இந்த பெரிய அக்கினியை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று உன் தேவனாகிய கர்த்தர் நீ வேண்டிக் கொண்டபடியெல்லாம் அவர் செய்தார். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, அவர்கள் சொன்னது சரி. உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தையை அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பித்த எல்லாம் அவர்கள் சொல்லுவார். நான் என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். சொல்லியபடி நான் கட்டளையிடாத வார்த்தைகளை என் நாமத்தினாலே சொல்ல துணியும் தீர்க்கதரிசியும் வேறே தேவர்களின் நாமத்திலே பேசும் தீர்க்கதரிசியும் சாக கடவன். ஆமென். Amen. Our gospel reading is from the Gospel of Mark, chapter 1, verses 21 through 28. நாம் சுவிசேஷங்களில் இருந்து வாசிக்க போகிறது என்னவென்றால் மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21 28ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். And they went into Capernaum, and immediately on the Sabbath he entered the synagogue and was teaching. And they were astonished at his teaching, for he taught them as one who had authority, and not as the scribes. And immediately there was in the synagogue a man with an unclean spirit. And he cried out, "What have you to do with us, Jesus of Nazareth? Have you come to destroy us? I know who you are, the Holy One of God." But Jesus rebuked him, saying, "Be silent and come out of him." And the unclean spirit, convulsing him and crying out with a loud voice, came out of him. And they were all amazed, so that they questioned among themselves, saying, "What is this? A new teaching with authority. He commands even the unclean spirits, and they obey him." And at once his fame spread everywhere throughout all the surrounding region of Galilee. ஸ்தோத்திரம். 21ஆம் வசனம் மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு கப்பர்நகூம் போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். அவர் வேதபாரர்களைப் போல பேசாமல் அதிகாரம் உடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் அவருடைய போதனையை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்தாவி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நாசரேனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவாய் வந்தீர்?
உம்மை இன்னார் என்று நான் அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்தாவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன? இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோடு அசுத்தாவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவைகளும் இவர்களுக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அது முதல் அவருடைய கீர்த்தி கலிலேயா நாடெங்கும் பிரசித்தமாயிற்று. ஆமென். Amen. After 400 years of prophetic silence, the Israelites had not had a prophet in their midst for 400 years. நாம் And 400 years of oppression. 400 ஆண்டுகள் ஒரு தீர்க்கதரிசியுடைய சத்தத்தையும் கேட்காமல் மிகவும் உபத்திரவத்தின் வழியாய் கடந்து போய் கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நாம் பார்க்கிறோம். At that time, Yahweh came down from heaven to save his people from their slavery. அந்த காலத்திலே யாவே ஆனவர் தேவன் பரலோகத்தில் இருந்து பூமிக்கு கடந்து வந்து அடிமை தனத்தில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படி கடந்து வந்தார். He called a man named Moses to be his representative and his prophet to the people. அவர் அந்த அவர்களை விடுதலையாக்கும்படி மோசே என்ற மனிதனை அவருடைய தீர்க்கதரிசியாய் அவர் அழைத்தார். And he sent Moses to lead them from slavery to a land of freedom. அந்த மோசேயை கொண்டு அடிமை தனத்தில் இருக்கிற இவர்களை விடுதலையாக்கி செழிப்பின் அல்லது சுதந்திரமான இடத்திற்கு கொண்டு போனார். When Moses lifted his staff in front of the Red Sea, God displayed his almighty power. இந்த மோசே அந்த சிவந்த சமுத்திரத்திற்கு முன்பதாய் அவன் கோலை உயர்த்தின பொழுது தேவன் அவருடைய மகிமையை விளங்க செய்தார். He divided the waters of the Red Sea so that the people could pass through. அந்த சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளந்து ஜனங்கள் அவ்வழியாய் கடந்து போக செய்தார். But as the people made their exodus, the waters closed in on Pharaoh's army. இவர்கள் தேவ ஜனங்கள் அக்கறைக்கு போன மாத்திரத்திலே அவர்களை பின்தொடர்ந்து வந்த எகிப்து பார்வோனுடைய சேனையை அந்த சமுத்திரத்திலே அழித்தார். Destroying the greatest army on the earth at that time in history. சரித்திரத்திலே அந்த காலத்தில் இருந்த மிகவும் பலம் வாய்ந்த ஒரு இராணுவத்தை தேவன் அழித்து போட்டார். Yahweh led the people to Mount Sinai, where they camped in front of the mountain. நாம் பார்க்கிறோம், சீனாய் மலையின் எண்டையிலே தேவன் அவர்களை அழைத்து கொண்டு போனார். அங்கே அவர்கள் தங்கியிருந்தார்கள். And Moses went up the mountain to speak with Yahweh face to face. நாம் பார்க்கிறோம், இந்த யாவே தேவனிடத்திலே முகமுகமாய் பேசும்படி மோசே மலையின் மேலே ஏறி போனார். When Moses returned, he told the people that in 3 days அங்கே மோசே இறங்கி வந்து ஜனங்களை பார்த்து சொல்கிறார், இன்னும் 3 நாட்களிலே that God would speak to them directly. தேவன் நேரடியாகவே ஜனங்களோடு பேச போகிறார் என்று சொன்னார். And that they must consecrate themselves. ஆகவே உங்களை நீங்கள் சுத்திகரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். As he said it, be ready on the 3rd day, do not go near a woman. அவர் சொல்லுகிறார், நீங்கள் இந்த 3 நாட்கள் உங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, எந்த ஸ்திரீ அண்டையிலும் நீங்கள் போகாதிருங்கள் என்று சொன்னார். When the 3rd day arrived, Yahweh demonstrated his almighty power and glory again. அப்ப 3 நாள் கழித்து தேவன் யாவே அவருடைய மகிமையும் வல்லமையும் இவர்களுக்கு வெளிப்படுத்தினார். The mountain was covered with clouds, there was lightning and thunder, and the ground trembled. நாம் பார்க்கிறோம், அந்த மலையின் மேல் அக்கினி இறங்கினது, காரிருள் சூழ்ந்தது, மின்னல்களும் இடிமுழக்கங்களும் உண்டாயிற்று, அந்த பூமியே அதிர ஆரம்பித்தது. The people also trembled in fear of God. அங்கே இருந்த ஜனங்கள் கூட தேவனை பார்த்தபோது அவர்கள் பயத்தோடு நடுங்க ஆரம்பித்தார்கள். And Moses said to the people, Yahweh has come to test you. அப்பொழுது மோசே சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை சோதிக்கும்படியாய் வந்திருக்கிறார். That the fear of him may be before you, that you may not sin.
அவருடைய அந்த தேவ பயம் உங்களிடத்தில் இருப்போம் என்றால் நீங்கள் இனி பாவம் செய்யாமல் இருப்பீர்கள் என்று சொல்லி. And the people cried out to Moses. அப்பொழுது ஜனங்கள் மோசேவை பார்த்து அவர்கள் கூக்குரல் இடுகிறார்கள். You speak to us and we will listen. அவங்க சொல்லுகிறாங்க, நீங்க எங்களோடு கூட பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். But do not let Yahweh speak to us lest we die. அவங்க சொல்றாங்க, யாஹ்வே இந்த தேவன் எங்களோடு பேச வேண்டாம், நாங்க செத்து போய் விடுவோம் என்று சொல்லுகிறார். Now we all know in the wilderness that the Israelites actually did not listen to Moses very well. ஆனா நம்மளுக்கு தெரியும், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே இருந்தபொழுது மோசே சொன்ன வார்த்தைகளை எல்லாவற்றுக்கும் அவங்க கீழ்ப்படியவே இல்லை. But that day Yahweh did speak to his people directly. ஆனால் அந்த நாளிலே தேவன் இவர்களோடு கூட இடைப்பட்டார். Surrounded by his power and his glory for everyone to see. அவருடைய மகிமையும் அவருடைய வல்லமையும் எல்லாரும் காணும்படி அவர் அங்கே வெளிப்பட்டார். But he would never speak that way again to his people. ஆனால் மறுபடியும் அந்த வகையிலே அவருடைய ஜனங்களோடு பேசுவதில்லை என்று அவர் தீர்மானித்தார். Instead, he gave the greatest prophet of the Old Testament, Moses, ஆனால் அதற்கு பதிலாக அந்த நாட்களிலே இருந்த அந்த பெரிய தீர்க்கதரிசியாகிய மோசேவினிடத்திலே one of the greatest prophecies ever uttered. மூலயமாக அந்த மோசேவின் மூலயமாக சரித்திரத்தில் சொல்லப்படக்கூடாத மாபெரும் ஒரு தீர்க்க தரிசனத்தை அவர் மூலயமாய் சொன்னார். The one we read a few minutes ago from Deuteronomy chapter 18. அந்த தீர்க்க தரிசனத்தை தான் நம்ம உபாகமம் 18ஆம் அதிகாரத்திலே இப்ப நாம் வாசிக்க கேட்டோம். Yahweh your God will raise up for you a prophet like me from among you. அங்கே சொல்லப்படுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக அவர் ஏற்படுத்துவார் என்று சொல்லி. From your brothers, and it is to him that you shall listen. அவர் சொல்லுகிறார், உன் சகோதரரில் இருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்று சொன்னார். And whoever will not listen to my words that he shall speak in my name, I myself will require it of him. அங்கே சொல்லப்படுகிறது, என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன், நான் அவருக்கு கற்பித்த எல்லாம் அவர் சொல்லுவார், என் நாமத்தினால் சொல்லுகிறேன், வார்த்தைக்கு செவி கூடாதவனை நான் விசாரிப்பேன் என்று சொல்லுகிறார். Now let's fast forward 1400 years in history. இப்பொழுது 1400 ஆண்டுகள் நாம் வேகப்படுத்தி நாம் கடந்து வருவோமே என்றால், again there has been 400 years of prophetic silence for the people of Israel. அங்கேயும் நாம் மறுபடியும் பார்க்கிறோம், ஒரு 400 ஆண்டுகள் எந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளையும் சத்தத்தையும் ஜனங்கள் கேட்கவில்லை. And there has been 400 years of oppression under the Persians, under the Greeks, under the Romans. நாம் பார்க்கிறோம், அந்த 400 ஆண்டுகள் அவர்கள் கிரேக்கர் மூலியமாக, பர்ஷியர்களுடைய மூலியமாக, ரோமர்களுடைய மூலியமாக அவர்கள் கொடுமையை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். And at this time Yahweh comes down again to save his people from slavery. மறுபடியும் முன்பதாய் நடந்தது போலவே இந்த தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களை மீட்டுக் கொள்ளும்படியாய் இறங்கி வருகிறார். But this time Yahweh does not descend to the top of a mountain with his almighty power and glory for all to see. ஆனால் இந்த முறை அவர் ஒரு மலையின் மேலே அவருடைய வல்லமை எல்லாரும் காணத்தக்கதாய் இடிமுழக்கங்களோடு, மின்னலோடு, அக்கினியோடு அவர் இறங்கி வரவில்லை. Instead, he fulfills Moses' great prophecy by raising up a prophet from among the people. அவர் மோசேவின் மூலமாய் சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றி அந்த ஜனமத்திலே இருந்து ஒரு தீர்க்கதரிசியை அவர் உருவாக்கினார். Not at the top of a mountain. அவர் ஒரு மலையின் மேல் இருந்து பேசாமல், but starting from the bottom of an animal trough. நாம் பார்க்கிறோம், ஒரு சாதாரண மாட்டு தொழுவத்திலே இருந்து அந்த வார்த்தை அல்லது அந்த சத்தம் உருவாகுகிறது.
in an unimportant town southwest of Jerusalem. எருசலேமிலே இருந்து சவுத் வெஸ்டிலே ஒரு வடதிசையிலே அவர் இந்த ஆரம்பம் இருக்கிறது. A child born to a teenage mother ஒரு கன்னிகை ஸ்திரீயின் மத்தியிலே இந்த குழந்தை பிறந்தது. who it seemed to the people in the town had obviously been cheating on her fiancé. அப்போ அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நினைச்சாங்க இவங்க ஏதோ தவறாக அவருடைய நிச்சயிக்கப்பட்டவனுக்கு துரோகம் அளவிக்கிறார்கள் என்று சொல்ல. But as the child grew, he increased in wisdom and in stature and in favor with God and man. நாம் பார்க்கிறோம், ஆனால் குழந்தை வளர்ந்த போது அந்த குழந்தை ஞானத்திலும் பலத்திலும் மனித தயவிலும் தேவ கிருபையிலும் அது வளர்ந்தது என்று நாம் பார்க்கிறோம். That 400-year prophetic silence was broken. அந்த 400 ஆண்டு ஒரு தீர்க்கதரிசனம் கேட்காது இருந்த அந்த குறை மாற்றப்பட்டது. When the one predicted by Malachi in the last book of the Old Testament came, John the Baptizer. நாம் பார்க்கிறோம், மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் மூலமாய் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனமானது யோவான் ஸ்தானகனாலே அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று. We also call him John the Forerunner, and he came to announce that the one that Moses had predicted was coming. இந்த யோவான் அவர் முன் வழி ஆயத்தப்படுத்துகிறவர் என்று நாம் அவரை அழைக்கிறோம். மோசேவால் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசி வந்துவிட்டார் என்று அவருக்கு வழியை காண்பித்து கொடுத்தார். Then John baptized the one that he confessed was greater than himself. நாம் பார்க்கிறோம், இந்த யோவான் இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது அவர் சொல்லுகிறார், அவர் என்னிலும் பெரியவராயிருக்கிறார் என்று. And when Jesus emerges from his 40 days in the wilderness, இயேசு 40 நாள் வனாந்திரத்திலே உபவாசத்தை முடித்த பின்பு he gathers his disciples and begins his ministry of delivering God's people from their slavery. நாம் பார்க்கிறோம், அவருடைய சீஷர்களை அழைத்து கொண்டு அங்கே அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை விடுதலை ஆக்கும்படியாய் அவர் பயணத்தை மேற்கொள்ளுகிறார். We meet him in our gospel reading in the town of Capernaum, near his hometown of Nazareth. இங்கே நாம் பார்க்கிறோம், அவருடைய சொந்த கிராமத்தின் பக்கத்தில் இருக்கிற கப்பர்நகோம் என்ற பகுதியிலே இருந்து அவருடைய ஊழியத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். He is in the synagogue on the Sabbath, and he is displaying the same almighty power and glory that Yahweh brought at Mount Sinai. சீனாய் மலையின் மேலே தேவன் வெளிப்படுத்தின அப்படிப்பட்ட மகிமையை, அப்படிப்பட்ட வல்லமை உள்ள வார்த்தையை இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலே இருந்து அவர் வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் புறப்பட்டது. The gospel says the people were astonished at his teaching, for he taught them with authority. அங்கே நாம் பார்க்கிறோம், ஜனங்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். காரணம், அவர் அதிகாரம் உள்ளவராய் பிரசங்கித்தார் என்று சொல்ல. This authority was the authority of Yahweh himself. காரணம், இந்த அதிகாரம் சர்வ வல்லமுள்ள தேவனுடைய அதிகாரமாய் இருந்தது. And Yahweh's enemies immediately recognized that their conqueror had arrived. பாருங்க, இந்த தேவனுடைய சத்துருக்கள் உடனே அறிந்து கொண்டார்கள், ஜெயம் கொள்ளுகிறவர் வந்துவிட்டார் என்று சொல்ல. They cried out, "What have you to do with us, Jesus of Nazareth?" அவர்கள் ஒன்னு சொல்லுகிறார்கள், எங்களை துன்பப்படுத்தவாய் வந்தீர் நஸ்ரனாகிய இயேசுவே என்று சொல்லுகிறார்கள். Have you come to destroy us? எங்களை அழிக்கும்படி வந்திருக்கிறீரா? I know who you are. You are the Holy One of God. அவர்கள் சொல்லுகிறாங்க, உம்மை இன்னார் என்று நான் அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டு கூக்குரலிட ஆரம்பித்தார். By the way, isn't it interesting that Jesus encounters a demon in the synagogue? இதுல எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியம் பாருங்க. இயேசு பிசாசை எங்க சந்திக்கிறார் என்றால் தேவாலயத்திற்குள்ளே சந்திக்கிறார். I guess you just never know who you're sitting next to in the church meeting. அப்ப நம்மளுக்கே தெரியாது சர்ச்சில நீங்க யார் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க என்று சொல்லி. Just as Yahweh crushed Pharaoh, the most powerful army in the world at that time,
எவ்விதமாய் பழைய ஏற்பாடு காலத்திலே பார்வோனுடைய இராணுவத்தை தேவன் அழித்து போட்டாரோ, So Jesus speaks a word and Satan's army flees. நாம் பார்க்கிறோம் இயேசு ஒரு வார்த்தை பேசினார், அங்கே கிரியை செய்த அந்தகாரத்தின் கிரியைகள் அங்கே இருந்து ஓடி போயிற்று. And the gospel says, at once his fame spread everywhere throughout all the surrounding region. அங்கே தேவ வாசனம் எப்படி சொல்லுகிறது, அது முதல் அவருடைய கீர்த்தி கலிலேயா நாடு எங்கும் பிரசித்தமாயிற்று என்று சொல்லப்படுகிறது. That day, the people of Capernaum saw something that very few people would see. அங்கே நாம் பார்க்கிறோம், அந்த நாளிலே கப்பர்நகூமிலே இருக்கிற அந்த ஜனங்களில் சிலர் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டார்கள். Standing before them was one of their brothers. They knew where he grew up, but he was clearly a prophet of Yahweh. நாம் பார்க்கிறோம், அங்கே இருக்கிறவர்களுக்கு தெரியும், இவர் நம்ம கிட்ட தானே வளர்ந்தாரு, இந்த பகுதியில தானே இருக்கிறார் என்று அவரை அறிந்திருந்தாங்க. ஆனால் அவர் தேவனால் எடுக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாய் இருக்கிறார். And he was speaking the words of Yahweh with authority. அவர் தேவனுடைய வார்த்தையை வல்லமையோடு அவர் பேசுகிறவராயிருந்தார். Delivering them from slavery to sin, just as Yahweh had delivered his people at the Red Sea. எவ்விதமாய் செவந்த சமுத்திரத்தை அண்டையிலே தேவன் அவர்களை விடுதலை ஆக்கினாரோ, அப்படியே பாவத்தில் இருந்து ஜனங்களை இவர் விடுதலை ஆக்கினார். And destroying all the evil powers that were coming against him. அவருக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா துஷ்ட ஆவிகளையும் அவர் அழித்து போட்டார். This Jesus of Nazareth was the fulfillment of the prophecy of Moses. இந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து மோசேவாலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறார். But he was even more. ஆனா அதை காட்டிலும் இவர் இன்னும் அதிகம். He was Yahweh himself in the flesh, their brother and their God in their midst. பாருங்க, இது கடவுள் மனித அவதாரம் எடுத்து அவர்களுக்கு சகோதரர், அதே நேரத்திலே அவர் கடவுளுமாய் இருக்கிறார். And his fame spread, and as it spread, the people's expectations increased also. பாருங்க, அவருடைய கீர்த்தி எங்கும் பரவிற்று, ஜனங்களுக்கும் அது நிமித்தமாய் அவர் மேல் இருந்த எதிர்பார்ப்பும் அதிகமாயிருந்தது. If Yahweh had destroyed Pharaoh and his army and led the people into the promised land, எவ்விதமாய் தேவன் பார்வோனுடைய சேனையை சமுத்திரத்திலே அழித்து அவர்களை கானான் தேசத்தை சுதந்தரிக்க செய்தாரோ, then the people began to expect that Jesus would do the same and free them from their Roman oppressors. அப்போ ஜனங்களும் அதே எதிர்பார்ப்போடு கூட இருந்தாங்க, இந்த ரோமர்களுடைய ஆதிக்கத்திலே இருந்து தேவன் எங்களை விடுதலையாக்குவார் என்று சொல்லி. But God's ways are not our ways. ஆனால் தேவனுடைய வழி நம்முடைய வழியை போல அல்ல. So after speaking the words of Yahweh to the people, அப்ப தேவனுடைய வார்த்தையை இயேசு பேசின பின்பு, after demonstrating all authority over all other enemies of God, தேவனுடைய சத்துருக்களுக்கு விரோதமாய் இயேசு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தின பின்பு, he entered into Jerusalem to the cries of the people, Hosanna to the Son of David. அவர் எருசலேமிலே இருக்கிறவர்கள் ஓசனா, தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று பாடி அவரை வரவேற்கிற அந்த அழைப்புக்குள்ளே கடந்து போகிறார். But not to take the throne as the new King David. தாவீதினுடைய அந்த சிங்காசனத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாய் அவர் அங்கே போகல, but to willingly die for his people. ஆனால் அவருடைய ஜனத்திற்காய் தன் ஜீவனை அவரே ஒப்பு கொடுக்கும்படியாய் கடந்து போனார். Because it would only be through his death. காரணம் அவருடைய மரணத்தினாலே தான் that payment could be made for our sins. நம்மளுடைய பாவத்திற்கான கிரையும் செலுத்தப்பட முடியும். And all justice could be fulfilled. எல்லா நீதியும் அந்த வகையிலே தான் நிறைவேற்றப்பட முடியும். And we could be released from our oppression of slavery to sin and Satan.
அது நிமித்தமாக தான் நாம் பாவத்திற்கும் பிசாசு கிட்டையும் இருக்கிற அந்த அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட முடியும். This was a twist in the story that Moses had not been told about. ஆனால் இந்த கதையில் இருக்கிற இந்த திருப்பம் மோசேவுக்கு அந்த நாளிலே வெளிப்படவில்லை. That Yahweh's greatest act of power and love would be demonstrated in the death of the one who fulfilled his prophecy. இந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றின இந்த மனிதனின் மூலமாக தேவனுடைய வல்லமையும் அவருடைய அதிகாரமும் மீட்பும் இருக்கும் என்று சொல்லி அந்த நாளிலே அவருக்கு அது வெளிப்படவில்லை. You know, as humans, we are naturally drawn to listen to people who have power and authority. ஒரு வல்லமை அதிகாரம் உள்ளவர்கள் பேசினா சாதாரண ஜனங்கள் ஆட்டோமேட்டிக்கா அவரிடத்துல இழுக்கப்பட்டு விடுவார்கள். For example, if Elon Musk posts a message on X, formerly Twitter, இலான் மாஸ்க் அவர்கள் இந்த ட்விட்டர்ல ஒரு காரியத்தை அவர் போடுவார் என்றால் millions of people will listen because he's one of the richest and most powerful men on the earth. அதை லட்சக்கணக்கானவர்கள் கேட்பார்கள், அவரை பின்பற்றுவார்கள். காரணம் என்னன்னா உலகத்திலே பெரிய ஐஸ்வர்யவான் அதிகாரம் நிறைந்த ஒருவராயிருக்கிறார். The Old Testament Israelites recognized Yahweh's power and authority, and so they listened to him. ஆகவே பழைய ஏற்பாடு காலத்திலே தேவனுடைய வல்லமையும் அதிகாரத்தையும் அவர்கள் கேட்டபடினாலே பார்த்தபடினாலே அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை பின்பற்றினார்கள். The New Testament Israelites recognized Yahweh's power and authority in Jesus as he cast out demons. அவ்விதமாக புதிய ஏற்பாடிலே இருக்கிறவர்களும் இந்த வல்லமையும் அதிகாரம் இயேசுக்குள்ளே இருக்கிறது என்பதை அவர் பிசாசை துரத்தும் போது அறிந்து கொண்டார்கள். But it is one thing to listen to someone because you recognize they have power and authority. ஒரு வகை அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் இருக்கிறது என்பதனால் அவர்கள் சத்தத்தை கேட்பது. And it's an entirely different thing when that same person who has power and authority ஆனால் வேற ஒரு காரியம், இந்த வல்லமையும் அதிகாரமும் இருக்கிற அதே மனுஷன் willingly gives up everything and is willing to be shamed and even brutally executed out of love for you. ஆனால் அப்படிப்பட்ட அதிகாரமும் வல்லமையும் உள்ள ஒரு மனுஷன் அதை எல்லாம் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பிற்காய் தன் ஜீவனை கொடுக்க துணிகிறது. அது வேற ஒரு வித்தியாசமான காரியமாய் இருக்கிறது. And that is our brother God Jesus. அதுதான் உங்களுடைய சகோதரனாய் இருக்கிற இயேசு உங்களுக்கு காண்பித்த ஒரு பெரிய அன்பாய் இருக்கிறது. The one with all power and all authority. அவருக்கு எல்லா வல்லமையும் இருக்கிறது, எல்லா அதிகாரமும் இருக்கிறது. Yet with all sacrificial love and compassion to save us from our sins. ஆனால் நம்மளுடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாய் இப்படிப்பட்ட ஒரு பெரிய தியாகத்தையே அவர் செய்திருக்கிறார். If we are naturally inclined to listen to people who have power and authority, நம்மளும் இயற்கையாகவே வல்லமையும் அதிகாரமும் இருக்கிறவர்களுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறோம். then how can we not listen to the one who has all power and all authority and loves us even to his death? அவருடைய நமக்காக தன் ஜீவனையே கொடுக்கிற அளவுக்கு அவருடைய அன்பை வெளிப்படுத்தின எல்லா அதிகாரமும் எல்லா வல்லமையும் இருக்கிற அவருடைய சத்தத்திற்கு நம்மால ஏன் செவி கொடுக்க முடியவில்லை? This is the same Jesus who has all of Yahweh's authority. இதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் கடவுளுடைய சகல வல்லமையும் அதிகாரத்தையும் உடையவராயிருந்தார். And who will require an answer of all those who refuse to listen to him. யாரெல்லாம் அவருக்கு செவி கொடாமல் இருக்கிறார்களோ தேவன் அவர்களை விசாரிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். As the author of Hebrews says, it is a fearful thing to fall in the hands of the living God. எபிரேய புஸ்தகத்தை எழுதினவர் விதமாய் சொல்லுகிறார், தேவனுடைய கரத்தில் விழுவது எவ்வளவு பயங்கரமாயிருக்கும் என்று சொல்லி.
But this is also the Jesus who draws us to him by his love, for us to listen to him and love him as he has loved us. தேவன் நம்மை நேசித்தது போல நாமும் அவரை நேசித்து அவருக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று இன்றும் தேவன் நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறார். As Yahweh said on a different mountain in the Bible, in the New Testament, to the people standing there, நாம் பார்க்கிறோம் இந்த தேவன் பழைய ஏற்பாடு காலத்திலே அவர் வித்தியாசமான முறையிலே ஒரு மலையிலே இருந்து பேசினார். "This is my beloved Son, in him I am well pleased. Listen, listen to him." நாம் பார்க்கிறோம் கடவுள் ஒரு மலையிலே இவ்விதமாய் அவர் பேசினார், இது என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னார். May the peace of God, which passes all understanding, keep your hearts and minds in Christ Jesus. Amen. தேவனுடைய சமாதானமும் கிருபையும் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்புவதாக என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். Let us pray. நாம் ஜெபிப்போம். Father, we glorify your name with the beauty of your Son, Jesus. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் அந்த மேன்மையின் நாங்கள் நினைத்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். Help us to hear and obey the one that has all power and authority. ஆண்டவரே, எல்லா அதிகாரமும் வல்லமையும் உள்ள அவருக்கு செவி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். And the most amazing love for us. மிகவும் ஆச்சரியமான அன்பை எங்கள் மேல் உடையவருக்கு செவி கொடுக்க உதவி செய்யும். May we honor him in our lives, living in a way that's pleasing to you according to your word. Amen. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவரே அவரை நாங்கள் மகிமைப்படுத்த கனப்படுத்த எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.